ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெய்ரி மில்க் சாக்லேட்டை வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட்டை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். அப்பதான் எதோட டேஸ்ட் பெட்டரா இருக்குன்னு தெரியும். ஓகே, ஓபன் பண்ணிக்கலாமா? ஓகே, லைட்டா உடைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். சூப்பரா இருக்குங்க. இதை விட நம்ம பண்ற ஐஸ்கிரீம் டேஸ்டா இருந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் சக்சஸ்ங்க. ஓகே, வாங்க ஐஸ்கிரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்த ரெஃபரன்ஸ் வீடியோல சாக்லேட்டை கவரோட சுடு தண்ணியில போட்டு மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் அது ஹெல்த்துக்கு சேஃப் இல்லைன்னு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேங்க. ஃபர்ஸ்ட் சாக்லேட்டை பீலர்ல பீல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். பட் அது ரொம்ப ஹார்டா இருந்துச்சு, ரொம்ப டைமும் எடுத்துச்சு. ஸோ வேற வழி இல்லாம கத்தியை எடுத்து படப்படன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கட் பண்றதுக்கும் ஹார்டா தான் இருந்துச்சு. பட் எப்படியோ கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. கட் பண்ண சாக்லேட்ஸ் எல்லாம் ஒரு கப்புக்குள்ள போட்டு அந்த கப்பை ஆல்ரெடி கொதிக்க வச்சிருந்த ஹாட் வாட்டர் மேல வச்சுட்டேன். டைரக்டா கவர் ஹாட் வாட்டர்ல போடுறதுக்கு பதிலா இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. சாக்லேட்ஸ் எல்லாம் ஹீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலங்க. சோ அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப் தான் ஸ்பூனை வச்சு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாங்க. பட் போக போக சாக்லேட்ஸ் எல்லாம் அல்வா மாதிரி ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பாவம் என் ஒய்ஃப் மிக்ஸ் பண்ணி டயர்டா ஆயிட்டாங்க. அப்புறம் டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மில்க் ஊத்தணும். மில்க் ஊத்தின அப்புறம் தான் லிக்விட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஃபைனலா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லாவே லிக்விட் ஆயிடுச்சுங்க. பாக்கிறதுக்கு சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரியே இருந்துச்சு. எங்களை விட்டுருந்தா அப்படியே குடிச்சிருப்போம். பட் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பண்ணி காட்டணுமேனு கண்ட்ரோல் பண்ணி இருந்துகிட்டோம். அப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு, நாங்க சர்க்கரையே போட மறந்துட்டோம்னு. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. அவ்வளவுதான், டெய்ரி மில்க் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே 2 பேப்பர் கப்ல ஊத்திக்கிட்டோம். அடிஷனலா பாதாம் போட்டா நல்லா இருக்கும்னு ஒய்ஃப் ஐடியா கொடுத்தாங்க. அதனால படபடன்னு பாதாம கட் பண்ணி மலைச்சாரல் மாதிரி சாக்லேட் மேல தூவி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாயில் பேப்பரை வச்சு 2 கப்பையும் கவர் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டேன். அதுக்குள்ள உடன் ஸ்டிக்கையும் சொருவி விட்டுட்டேன். அவ்வளவுதாங்க, இனிமே ஃப்ரீசர்ல வைக்க வேண்டியதுதான். ஐஸ்கிரீம் நல்லா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு ஃப்ரீசர்ல வச்சாச்சுங்க. வாங்க நம்ம பண்ணுன ஐஸ்கிரீம் எப்படி வரப்போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் வெயிட், ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க 2 பேரோட எஃபர்ட்டுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வேற என்ன புதுசா ட்ரை பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணுனதை ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்துக்கலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்துச்சுங்க. சரி, பொறுத்தது போதும், பொங்கி எழுந்து மேல இருந்த ஃபைல் பேப்பரை எடுத்துட்டோம். பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தாங்க சம்பவமே. ஸ்டிக்கை எடுத்தா ஐஸ்கிரீம் அப்படியே வரும்னு பார்த்தா ஸ்டிக் மட்டும் தாங்க வந்துச்சு. ஐஸ்கிரீம் சரியா ஃப்ரீஸே ஆகல. ஃப்ரீசர்ல பிரச்சனையா இல்ல நாங்க பண்ணுனதுல பிரச்சனையானே தெரியலங்க. சரி, டெக்ஸ்சர் தான் ஒழுங்கா வரல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அல்டிமேட்டுங்க. உண்மையாவே சாக்லேட்டை சாப்பிடறதை விட இது டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல பெருமணல்ல இருந்து செய்யாமான்றவங்க அவங்க நேம நம்ம வீடியோல சொல்லியிருந்தாங்க. ஹாய் செய்யம்மா, உங்க கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல டெய்லியும் குயிஸ் அண்ட் லைஃப் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப்.